டேய் மச்சான் உள்ள சீரப்படா உள்ள இன்னும் கொஞ்சம் கண்ணேட்ரா வெட்டா மச்சான் உள்ள இருக்க போடா உள்ள இன்னும் கொஞ்சம் உள்ள சீரம் போடா டேய் போட க்ளோல் போடுறா ஐ செக் கத்தமா விளாடு காலன் சும்மா நொயின் கத்தினே இருக்கிறான். எங்கடா அவன் ஒரு வாரமா ஆளே காணாம? தெரியலண்ணா, நானும் ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஃபோனே போல. கடுப்பா இருக்கு. ஒட்டி வச்சு வருவோமா? போலாண்ணா. அப்படியே ஒரு லைட் காசு இருக்கா? இல்லையாண்ணா. என்கிட்ட இல்ல, மூட்டை உட்காரு. சிட்டி குடிக்கிறதுக்கு ஊருக்கு முன்னாடி கிளம்பிடுறான் பாரு. டே பிலிப்ஸ், எங்கடா போன இவ்வளவு நாள்? பிலிப்ஸ உயிரோட தான் இருக்கியா? என்னடா கொரோனாக்கு என்னால செத்துட்டேன்னு நினைச்சிக்கிட்டேன் நானு. நீ வேறண்ணா சும்மாண்ணா. ஒரு காலத்துல எவ்வளவு ஜாலியா பிக் பாக்கெட் அடிச்சு லைஃப் ஓடிட்டு இருந்தோம்ல. எப்ப இந்த கொரோனா வந்துச்சோ அப்பயெல்லாம் முடிச்சு. போன வாரம்னா பிக் பாக்கெட் அடிக்கலான்னு ஒரு ரூட் பஸ்ல ஏறினா. எப்பயுமே பஸ்ஸே கவுந்துற அளவுக்கு கூட்டம் இருக்கும். அன்னைக்கு போனா சீட்டுக்கு 2 பேர் தான் உட்காந்துருந்தான். கேட்டா சோஷியல் டிஸ்டன்ஸா. சரி அப்படி இப்படின்ட்டு ஒருத்தன் பஸ் அடிச்சான். சரி பஸ்ஸை திறந்து பார்த்தா மனசாச்சு எல்லாம் 50 ரூபா வச்சுக்கிறான் அவன். சரி நிமிந்து பார்த்தா பஸ்ல இருக்கிறவன் எல்லாம் என்னைய பாக்குறான். அப்புறம் என்னடா மாட்டிக்கிட்டியா? மாட்டிக்கிட்டியாவா? பிச்சு போட்டாங்க என்ன. போய் 50 ரூபா இருக்கிற பஸ் அடிச்சு மாட்டினேன் பாத்தியா? மனசே கேட்கல. வர்றா பாத்துக்கலாம். இப்பெல்லாம் மூளை சிசிடிவி பஸ்ல கொண்டு கூட. சரி அப்படி இப்படின்ட்டு எதனா ட்ரை பண்ணலான்னு பார்த்தா வெளியே எவனும் வரமாட்டான். அப்படியே 1-2 பேர் வந்தாலும் கூட பாக்கெட்ல எவனுமே காசு வச்சிருக்க மாட்டான். எல்லாம் அந்த போன்ல தான். ஆமாண்டா, இதே நம்பிந்தா வேலைக்கே ஆகாது. அதுதான் நானும் சொல்றேன். எல்லாம் நம்பி இந்த வேலைக்கு ஆகாது. ஏதோ புதுசா பண்ணணும். புதுசா என்ன பண்றது? நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் இதுதான். இதான் தெரியுமாவா? கடைசி வரைக்கும் 5க்கும் 10க்கும் அடுத்தவன் பாக்கிட்டு பார்த்துட்டு இருப்பியா? அப்படியே பார்த்துருந்தா அப்படியே உட்காந்து இருக்க வேண்டியதான். டேய் நம்ம ஏன் அந்த ஆன்லைன்ல ஸ்கேம் பண்ணக்கூடாது? டேய் யாருமே இப்ப கையில காசு வச்சிடல, எல்லாம் அக்கௌண்ட்ல தான் காசு வச்சுக்கிறேன். ஏதாவது பண்ணுவோம், பண்ணி அந்த காசு அடிப்போம். நோ, இதெல்லாம் வேலைக்கே ஆகுதுண்ணா. எப்படி இந்த இந்திக்காரன் மாரி உன் கார்டு மேல இருக்கிற 16 டிஜிட் சொல்றியா? இந்த கார்டுல இருக்கிற 16 நம்பர் நான் பண்ண கூட தெரியாதுண்ணா நமக்கு. என்ன காட்டுறா? இதை பாத்தியா? இதுல இவங்கெல்லாம் வச்சு ஆன்லைன் ஸ்கேம் பண்ண போறியா? டேய் ஒரு நிமிஷம் ஃபுல்லா கேளுடா. ஏதாவது ஒரு நம்பருக்கு போன் அடிச்சு நல்லா டீசெண்டா பேசுவோம். நம்ம துட்டு தான் அடிக்க போறோன்றதே அவங்களுக்கு தெரியக்கூடாது. அப்படி பேசுவோம். பேசி அவங்களே நம்ம காசு அனுப்பணும். ஆமா, இவரு கேட்ட உடனே என்ன தம்பின்னு அனுப்ப போறாங்க. சரி போடு. இது வேற ஒண்ணு, கையில ரேக் வேற இருக்க மாட்டேங்குது. டேய் யாரோ ஒரு நம்பர் சொல்லுங்க. ஆனா நான் சொல்றேன். சொல்லு. 986245 986245 78423 78423. சரி ஸ்பீக்கர்ல போறேன். அழைத்த எண் தவறானது. இது தவறானது. தயவு செய்து டயல் செய்த எண்ணை சரி பார்க்கவும். 10 11. இது 11 நம்பரா? அட கோபால் மௌன. ஏய் நோ, நான் சொல்ற நம்பர் சரி சொல்லு. 6385871171 சரி ஸ்பீக்கர்ல போடுறேன்.
ஹலோ, டேய் ஹலோ டேய் திவ்யா, நான் பிலிப்ஸ் பேசுறேன். நீ வேணான்னு தானே உன்னை எல்லாத்தையும் பிளாக் பண்ண. அப்புறம் என்ன வேற நம்பர்ல இருந்து கால் பண்ற? நான் சொல்றது ஒரு நிமிஷம் மட்டும் கேளலாம். நீ சும்மா சும்மா கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ். என்னை விட்டுரு. ஹலோ திவ்யா, என்னடா பிலிப்ஸ் என்னாச்சு? இன்னைக்கு பஸ்ல பிக் பாக்கெட் அடிச்சான்ல, சரி. அது அவனா வீடியோ எடுத்து இன்ஸ்டால போட்டான். ஐயோ, அது வந்து என் ஆள் பார்த்துட்டு என்ன வேணான்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் பிளாக் பண்ணிட்டா. ஆட்டாங்க. என்னடா அது? சரி வர்றா. சரிடா, என்ன பண்ணலாம் அண்ணா நீ ஒரு நம்பர் போடுண்ணா. அப்படின்ற? சரி போடுவோம். என்ன போடலாம்? 8ல ஆரம்பிக்கிறேன். 80 52 36 58 08 ஸ்பீக்கர்ல போடுறேன். இந்த முழு நாடும் கொரோனா வைரஸ் அல்லது கோவிட்-19 இந்த கொரோனா வேற. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நாம் நோயுடன் போராட வேண்டும். நோயாளிகளுடன் அல்ல. அவர்களுக்கு எதிராக பாகுபாடு காட்டாதீர்கள். அவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். என்னடா என்ன பேசினுக்கிறா? உதவும் மருத்துவர்கள், சுகாதார ஊழியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், போலீஸ் போன்றோரை மதிப்புடன் நடத்துங்கள். நீங்கள் தொடர்பு கொண்டுள்ள வாடிக்கையாளர் எண் தற்சமயம் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. என்னடா அது? சரி வேற நம்பர் போடுவோம். 70 52 35 74 58 ஸ்பீக்கர்ல போடுறேன். ஏய் உண்மையாவே லைன் போகுது. ஏய் அவனை எடுத்துருவான்டா. आप कौन? कहाँ लगाया फोन? आपका क्या नाम है? என்னடா அவன் வேற மொழியில பேசினுக்கிறான். கட் பண்றா டேய். ஹலோ சே, హలో హలో హలో, ఎవరు మాట్లాడుతున్నారు? అన్నా ఇంక కుడు ఇవిడ ఎవరు? మే స్టాక్ మార్కెట్ ఏజెంట్. ఆప్షన్ మనీ హే ನಾವು ఇన్వెస్టర్ ప్రాఫిట్ కాసు అనిపిడము. ఎవర్రా నువ్వు? పిచ్చివాడా? ఎన్నిసార్లు చెప్పేది రాంగ్ నెంబర్ అని? మళ్ళీ మళ్ళీ కాల్ చేస్తే ఇలా చేస్తున్నావు. నీకు వేరే పని పాట ఏం లేదా? కాల్ కట్ చేయి. என்ன பண்ணலாம்? எடுப்பாகுறா. சரி நானே ஒரு நம்பர் போடுறேன். 88 24 65 10 நம்பர் வருது. ரிங் போகுது. ஹலோ ஹலோ, யாரு? தமிழ் பேசு. ஹலோ சார், ஹூ ஆர் யூ? நீங்க தான் சார் கால் பண்ணீங்க. என்ன யாருன்னு கேக்குறீங்க? ஹலோ, சாரி சார். பை த வே, நான் ஒரு ஆண்டர்பிரினர். ஓகே சார், நீங்கள் வந்து உங்கள் வேல்யூபிளான டைமை 2 மினிட்ஸ் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அடுத்து வர 2 hours உங்களுக்கு 20,000 rupees நான் ஏர்ன் சரி பண்ணிக்கிறேன். சார், எதா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. எனக்கு ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஏன் சார், ஏதாவது கோர்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா? இல்ல சார், நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஏய் போனா வைடா. என்ன சார் மரியாதை இல்லாம பேசுறீங்க? ஆமாம், இவருக்கு வேற மரியாதை கேட்குது. மூட்டை வைடா ஃபோனை. கட் பண்ண. சரி என்னடா அவனுங்க சின்ன பசங்களாம் ஃபோன் எடுத்துனுக்குறானுங்க. இதெல்லாம் வேலையே ஆகுது போல. சரி வேற ஏதாவது நம்பர் போடுவோமா? சொல்ல வேற நம்பர் சொல்லலாம். 744 744 88 88 6 6 25 65 65 Got the man with the plan right here. Bringing swag with the man. ஏய் டேவிட் புள்ள, நோ இவன் எனக்கு கால் பண்ணிக்கிறான். ஆட்டாங்க. சரி உர்றா நீ லூசுடா இவன். இதை நம்பிட்டு தான் ஒன்றும் பிடுங்க முடியாதுண்ணா. நவ் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அட நீ வேற ஏன்டா சும்மாறா. டேய் இப்போ நீ பேசின மாதிரியே நான் பேசி காட்டுறேன்டா. ஏதா பண்ணு போ. நவ் நீ நம்பர் போடுனா. அடிக்கிறேன் நீயே பேசு. இந்த முழு நாடும் கொரோனா வைரஸ் அல்லது கோவிட்-19 போராடுகிறது. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நாம் நோயுடன் போராட வேண்டும். நோயாளிகளுடன் அல்ல. அவர்களுக்கு எதிராக எடுத்துறாங்க. ஹலோ ஹலோ ஹலோ, யாரு?
மேம் நான் என்ட்ரிபிரினர் பேசுறேன். ஆமா மேம், உங்க பிஸியான டைம்ல என் கூட 2 hours ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அடுத்த 2 நிமிஷத்துல உங்களுக்கு 20,000 வரும் மேம். ஏய் பொறுக்கினாய யார்கிட்ட வந்து என்ன பேசுற மயிறு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் பாத்துக்கோ. சாரி மேம், ராங் நம்பர். டேய் 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 என்ன அடிச்சுக்கிறீங்க? பைத்தியக்கார குருங்கன்னு மாட்டி விடுறான் எங்களையும். டேய் விட்றா டேய். பிக்காக தூட்டு இந்த மாதிரி டேய் மாட்டி. உர்ரா உர்ரா உர்ரா. டேய் சரியானா? போடா போடா டேய் போடா. சொல்றதே நீ கேட்க உட்காரா. பார்த்தலாம் நான். டேய் இப்போ உள்ள மாட்டி இப்போ. விடுறான். எதுடா போட்டு அடிச்சுக்கிறீங்க? பேசணும் வந்தா பாத்துக்க வேண்டியதான். டேய் டேய் என்னடா உட்காரா உட்காரா டேய். கம்னுடா டேய். கட்டு பிச்சு. கூல் தானே? ஓகே தானே? சரி சரி கோபப்படாத கோபப்படாத. பாத்துக்கலாம்டா. எப்படியும் அந்த காலில் எடுத்துட போறாங்க, பேசிட வேண்டியதான், காசு வரப்போகுது தான். அதுக்குன்னு போலீஸ் கிட்டலாம் போவான்றாங்க. சரி விட்டு என்ன பண்றது? ஏதோ ஒண்ணு பேசினா அந்த பொண்ணு ஏதோ பேசுது. சரி விட்டு. உனக்கு ஓரளவு தானே மரியாதை. நானும் வந்ததெல்லாம் பார்த்துன்னு சும்மா. டேய் லாஸ்டா ஒரு நம்பரு ட்ரை பண்றோம், வந்தா லக்கு. சரியா? நானே போடுறேன். என்ன நீ பேச வேணாம், நானே பேசுறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, பார்த்துக்கலாம். நம்பர் போடுறேன்டா. 8528384008. 10 நம்பர் வருது. ஹலோ ஹலோ சார். ஹலோ சார், சொல்லுங்க. நாங்கள் வோடாஃபோன் சிம் கம்பெனிலேருந்து தினேஷ் பேசுகிறேன் சார். எது வோடாஃபோன் கம்பெனியா? எஸ் சார், வோடாஃபோன் சிம் கம்பெனிலேருந்து தான் சார். ஆ சார் இந்த மாதிரி எங்கள் கஸ்டமர்ல இருந்து ஒரு ஆளை சூஸ் பண்ணி gift கொடுக்குறோம். அப்படியா? இதில் உங்கள் நம்பரும் செலக்ட் ஆகிருக்கு. இது நம்பரா? ஆமாம் சார். ஓனே. எஸ் சார். சார் இப்போ வந்துட்டு ஸ்விஃப்ட் டிசைர் வந்துட்டு உங்களுக்கு ப்ரைஸில் விழுந்துருக்கு சார். அது வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருவோம் சார், அதுவும் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் சார். ரியலி? ஆமாம் சார். பட்டு என்னன்னா சார், எங்கள் கார் வந்துட்டு மும்பை ஆஃபீஸில் இருக்குது சார். அது அங்கேருந்து சென்னைக்கு கொண்டு வரணும்னா சார்ஜஸ் ப்ளஸ் ஆர்டிஓக்கு சேர்த்து ஒரு 30,000 நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும் சார். 30,000 நான் பே பண்ணணுமா? ஆமாம் சார். ஓகே. எஸ் சார். அந்த 30,000 இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணுறேங்க சார். இதோ பண்றேன். ஓகே சார் ஓகே சார் ஓகே சார். ஐய் 30 ரூபா மாட்டிச்சே. ஒருத்த மாட்டினா டேய், உனக்கு 10 எனக்கு 10 இவனுக்கு 10 ஆக மொத்தம் இந்த 30,000 ஒரு நாள் அட்டியை போடுறேன் டேய். அவ்வளோதான். ஐய் என்னடா அந்த நம்பர்ல இருந்து கால் வருது மறுபடியும்? டேய் தம்பி. ஹலோ சார், சொல்லுங்க சார். என் அட்ரஸ் நோட் பண்ணிக்கோ. எஸ் சார், சொல்லுங்க சார், நான் நோட் பண்ணிடுறேன் சார். சொல்லுங்க சார். நம்பர் 59 3rd கிராஸ். ஓகே சார். அன்னை நகர், ஓகே சார். சோழிங்கநல்லூர், சென்னை. ஓகே சார். ஓகே சார். சார் நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க சார்? அதையும் நோட் பண்ணிக்கிறேன் சார். கவர்மெண்ட் ஜாப்ல. கவர்மெண்ட் ஜாப்லயா சார்? ஓகே சார். கவர்மெண்ட் ஜாப்ல என்ன சார் ஒர்க் பண்றீங்க? அங்க சைபர் கிரைம்ல ஹெட் ஆபீசரா இருக்கேன். ஓ சைபர் கிரைமா? ஓகே 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 சார். குணா, நான் அங்க பக்கத்துல வந்துட்டேன். அந்த அமௌண்ட் நான் அவங்க கிட்ட நேர்லயே கொடுத்துறேன். நீ ஸ்கெட்சா? டேய் அவன் பேரை கண்டுபிடிச்சான் டேய், குணான்னு சொல்றான் டேய். வாடா வாடா டேய், ஓரா 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 டேய்.